இந்த பவுன் நான் கையில் போட்டிருக்க நகை வந்து 25 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சது. 450 ரூபா பவுன்னு செஞ்சேன். 450 ரூபா ஒரு பவுன், அது 2.5 பவுன் செஞ்சது நகை அப்போ விற்ற விலை. இப்போ கடைசியாக வாங்கினது வந்து 80,000 ரூபா நினைக்கிறேன். பாப்பா மேரேஜுக்காக வாங்கினது. ஆமாம், 14,000 ரூபா இப்போ வாங்க வந்திருக்கேன். இப்போ வந்து 1,14,000 15,000 சொல்கிறாங்க. ஆமாம், விலை இப்போ கூட தானே. நான் அப்போ வாங்கினதுக்கு போனது எத்தனையோ படகு கூட போயிருக்கு. ஆமாம் ஆமாம், அப்போயே வாங்கி வச்சுருக்கலாம். பவுன்லாம் வாங்கி வச்சுருந்தா பிரச்சனை இல்லை. காசாக வச்சா மதிப்பு இல்லை. பவுனாக வச்சோம்னா 1க்கு 4 பங்கு ஏறி இருக்கும். அப்போல்லாம் விட்டாச்சு. தம்பி பையனுக்கு மேரேஜ், அதுக்காக ஒரு செயின் எடுக்கிறதுக்காக வந்தோம். ஆமாம், இல்லை இல்லை, கம்மியாக தான் வரும். 3.5 பவுன் தான் வாங்கிடுவோம். 5 பவுன் எஸ்டிமேட் வந்தோம். அது ஒரு 2 மாதம் ஃபிக்ஸ் பண்ணி எடுக்கலான்ட்டு. இப்போ வந்து இப்போ 3.5 பவுன் தான் வாங்குற மாதிரி இருக்குது. ஆமாம் 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 ஆமாம், இது வந்து முதலீடு பண்ணுற மாதிரி தானே. பின்னாடி ரீசேல் வேல்யூ இருக்கும். இனிமேல் பணமாக வைக்கிறதோட நகையாக வச்சோம்னா பிரச்சனை இல்லை. வேல்யூஷன் ஏறிக்கிட்டே இருக்கும். இப்போ தவிர்க்க முடியாத காரணம் கல்யாணம் இது வேலைக்கு எடுத்தானே ஆகணும். கோல்டுங்கிறது ரொம்ப இன்றியமையாத தேவை தான் எல்லா ஃபங்க்ஷன்ஸுக்கும். ஆரம்ப காலத்தில் பார்த்தோம்னா நம்ம வாங்கும்போது 5,000 தான் ஒரு சவரன் இருந்தது. இப்போ பார்த்தா கிட்டத்தட்ட 1,40,000 ஒரு அன்இமேஜினபிள், ஒரு குறிக்க ஒரு 3-4 மாதம் பீரியடில் ரொம்ப ஏறிடுச்சு. ஆனாலும் மக்களோட கூட்டம் மட்டும் குறையவே இல்லை. ஸோ ஏன்னா தேவைன்னு ஒன்று எல்லாருக்கும் இருந்துகிட்டே தானே இருக்குது. ஒரு ஃபங்க்ஷன் வரும்போது, கல்யாண ஃபங்க்ஷன் வரும்போது மினிமமாவது எல்லோரும் வீட்டிலேருந்து பொண்ணு வீட்டிலேருந்து போட்டானோ, பையன் வீட்டிலேருந்து போடணுங்கிற தேவையும் இருக்கிறதுனால ஸோ மக்களோட இது அமௌண்ட்டு குறைது. ஸோ பண்ணி தான் ஆகணுங்கிற ஒரு நிர்பந்தமும் வந்துடுது. ஆமாம், இப்போ வந்து அந்த டிமாண்ட் வைக்கிறதில்ல. ஏன்னா வந்து இது வந்து எல்லார் வீட்லேயும் டிமாண்ட் வைக்கிறதில்ல. என்ன முடியுமோ அதை பண்ணுங்க. ஏன்னா எல்லாருக்குமே வந்து தங்கம் வெள்ளியோட விலை தெரிஞ்சு போச்சு. அதனால் வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த டிமாண்டை வைக்கிறதில்ல. உங்களால் என்ன முடியுதோ அதை பண்ணுங்க அப்படிங்கிற இது வந்துடுது. ஆமாம், இப்போ அது ஆமாம் ஆமாம், இப்போ வந்து முன்னாடி வந்து நம்ம பவுன் 80 பவுன் வாங்கணும், 70 பவுன் வாங்கணும், ஒரு அமௌண்ட் வச்சுட்டு வாங்குவோம். இப்போ வந்து அமௌண்ட்டை வச்சுட்டு தான் வாங்க முடியுது. அதுக்கு என்ன வாங்க முடியுமோ அந்த இதாகிடுது. எனக்கு நம்ம முன்னாடி இதெல்லாம் ஒரு ஃபங்க்ஷன்ஸ்னு எடுத்துட்டாலும் ஒரு 25 பவுன் வாங்கணும்னு நினச்சிட்டோம்னால் இப்போ வந்து பார்த்தா அந்த அமௌண்ட்டுன்னு ஒன்று பார்த்தா 8 பவுன் 7 பவுன் அந்த மாதிரி தான் வாங்க முடியுது. ஏன்னா அமௌண்ட்டோட இது எங்கேயோ போயிடுச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் 10 டைம் 5 டைமுக்கு மேலே போயிடுச்சு. அது லாஸ்ட்டு ஒரு 6 மாத பீரியட் வந்து ஒரு யாராலையுமே ஒரு கணிக்கவே முடியாத அளவுக்கு போயிட்டுருக்கு. இது 14,000 இன்றைக்கி 15,300 ஏற்றம் பயங்கரமாக போயிடுச்சு. இல்லை, கேள்விப்பட்டவரை இது கம்மியாகவும் தோணவே இல்லை. மேன்மேலும் இது ஏறிக்கிட்டே போங்கிறதா இருக்குது. யாராலையுமே ப்ரிடிக்ட் பண்ண முடியல. ஆனால் இறங்காதுங்கிறது மட்டும் உறுதியாக எல்லாரும் சொல்கிறாங்க. ஏன்னா இது ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூங்கிறாங்க, இது ட்ரம்ப்பு அவங்க அமெரிக்கனோட இதுங்கிறாங்க, ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்கிறாங்க. பட் இது மேலே மேலே போயிட்டு தான் இருக்கும்னு தோணுது.